கட்சியினுடைய தலைவரை நீங்க சித்தரிச்சு போட்டிருந்தீங்க. உடை இல்லாமல் நீங்க சித்தரிச்சு அவருடைய இதை போட்டிருந்தீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கீழடியினுடைய முடிவுகளை வெளியிடுவதற்கு வற்புறுத்தாமல் அண்ணன் இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள். மத்திய அரசு எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து தான் நீங்க 39 பேரும் ஜெயிச்சு இன்னைக்கு டெல்லியில போய் உட்காந்து நடுஹால்ல ரசகுல்லா மட்டும் தின்னுட்டு இருக்கீங்க, பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையா அல்லது அண்ணன் எடப்பாடியார் செய்ய வேண்டிய வேலையா? 39 பேரையும் அரை நிர்வாணமாக கார்ட்டூனாக போட்டு நீங்க உங்க இதுல பதிவேற்றிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நியாயமா நடந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இதை கேட்க வேண்டியது யாரு? தமிழ்நாட்டு மக்கள் யாரை இதற்கு நியமித்திருக்கிறார்கள்? திமுகவினுடைய, காங்கிரசினுடைய, உங்கள் கூட்டணியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நியமிச்சிருக்காங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம பழியை தூக்கி அண்ணன் எடப்பாடியார் மீது போடுவது எந்த விதத்திலே நியாயம்? எடப்பாடியார் இந்த கீழடிக்காக, இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்று வெளியே கொண்டு வரப்பட வேண்டும், தமிழனுடைய பாரம்பரியம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி காலத்திலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். கீழடி எக்ஸ்கவேஷன்ல செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பணிகளும் அதிமுக செய்த பணிகள்.